நம்முடைய நாட்டின் சுதந்திர போராட்ட தலைவரும் நம்ம நாட்டின் தந்தையுமான காந்திஜி அவர்களின் இறந்த நாள். இந்த இறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு நாம் இங்கே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நம்முடைய கேடிஏ சேர்மன், கர்நாடகா காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளருமான திரு பி சீனிவாஸ் அவர்கள் தலைமையிலே இங்கே நாம் அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நம்முடைய சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டு உயிர்களை தியாகம் செய்து இந்த நாட்டிற்காக சுதந்திரம் பெற்று தந்த அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் நாம் மௌன அஞ்சலியை இந்த நேரத்தில் செலுத்துகிறோம். இப்போது 2 நிமிடம் நாம் மௌன அஞ்சலியை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தாய்மார்களே, இன்று நம்முடைய தங்கவயலிலே நம்முடைய காந்திஜி அவர்களின் இறந்த நாளை முன்னிட்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலே நம்முடைய கேடிஏ சேர்மன் திரு சீனிவாசன் அவர்களின் தலைமையிலே காங்கிரஸ் கட்சியானது இங்கே அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். சுதந்திர போராட்டத்திலே உயிர் தியாகங்களை செய்த மற்ற தலைவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சி சார்பாக அஞ்சலி செலுத்துகின்றோம். இந்த நேரமானது நம்முடைய பெரியோர்கள் நம்ம விட்டு பிரிந்து சென்றவர்கள், அப்படிப்பட்ட அனைவருடைய துணையும் காங்கிரஸ் கட்சி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியின் தலைமையும் அதே போன்று தங்கவயலிலே ரூபா சசிதர் எம்எல்ஏ அவர்களின் தலைமையும் காங்கிரஸை காப்பாற்றும், இந்த தகவலை முன்னேற்றம் என்று இந்த நேரத்திலே நாம் உறுதிமொழியை எடுத்து அடுத்து நாம் செய்ய வேண்டிய முன்னேற்ற பணிகள் பல இருக்கின்றது என்று அந்த காலம் சென்ற நம்முடைய தலைவர்களை எண்ணி நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பாக இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தங்கவயல் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கின்றோம். அதேபோல் இந்த ஒவ்வொரு காரியங்களையும் நமது மோகன்ராஜ் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று ஜனவரி 30, 2026 அன்று நம்ம சுதந்திரத்துக்காக போராடி தன் வாழ்க்கையை இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்த மகாத்மா காந்தி அவர்களின் நினைவினால், இந்த நினைவினால் இந்த காங்கிரஸ் மூலிமா திரு சீனிவாஸ் கேடிஏ சேர்மன் அவர் தலைமையில் இது பண்ணின்னு இருக்கோம். இதனால் நம்ம இதுக்கு முன்னாடி சுதந்திர தினத்துக்கு எத்தனையோ பேர் தலைவருங்க உயிர் தொழிந்திருக்காங்க. அவங்களெல்லாம் இன்றைக்கி நினச்சி நம்ம அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். இந்த அஞ்சலியை செலுத்துறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.